ஆக்சுவலாக வந்து பைக்கை வந்து ஃபஸ்ட்டு எஸ்ஐ ரேங்கிங்க்கு மேலே இருக்கிறவங்கள தான் வந்து நீங்கள் ஓரம் கட்டி ஃபஸ்ட்டு உங்களோட ரெக்கார்ட்ஸை கேட்கறதுக்கான பவர்ஸே வந்து அவங்களுக்கு இருக்குது. காரணத்தை கொண்டும் பைக்கில் இருந்து கீ எடுக்கிறதுக்கான பவர்ஸ் வந்து அவங்களுக்கு கிடையாது. ஹெல்மெட்ன்றது நீங்கள் வேர் பண்ணியிருக்கணும். ஹெல்மெட் நீங்கள் ப்ராப்பராக வேர் பண்ணலனாலும் ப்ராப்பர் ஹெல்மெட் அது சர்டிஃபைடு ஹெல்மெட்டாக இருக்கணும். அதுக்கான சில நார்ம்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஹெல்மெட் வந்து இப்படி தான் இருக்கணும், சிங்கை கவர் பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரியான ஹெல்மெட்ஸை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். தலையில் மாட்டாத வரைக்கும் நம்ம கையில் வச்சுருந்தாலும் என்ன பண்ணியிருந்தாலும் வண்டியை வந்து ஓட்டிகிட்டு போனோம் அப்படின்னா அது ஃபைன் தான். நம்பர் பிளேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் சைஸில் ஸ்டாண்டர்ட் ஃபாண்ட்ஸில் தான் இருக்கணும். இது எல்லாத்துக்குமே சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கல் ரூல்ஸில் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அப்படி நம்பர் பிளேட்ஸை வந்து நம்ம மாற்றி போட்டோம்னா 500லேருந்து 5000 வரைக்கும் ஃபைன்ஸை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான பவர்ஸ் வந்து போலீஸுக்கு இருக்குது. மிரர்ஸ்ன்றது ரொம்ப மிக முக்கியமான விஷயங்கள். மிரர்ஸ் இல்லாமல் வந்து போகவே கூடாது. அது வந்து ஒரு மேண்டேட்டரி. அதேமாதிரி அந்த மிரர்ஸும் வந்து நம்ம இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் திருப்பி வச்சுக்கிறது, வேறு டிசைன்ஸுக்கான விஷயத்தை வந்து பண்ணக்கூடாது. கம்பெனியில் என்ன பிராண்ட் என்ன வருதோ அதை வந்து கம்பல்சரி அதை மெயின்டைன் பண்ணணும். இல்லைனாலும் அது அஃபென்ஸ் தான். ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, நீங்கள் உடனே ஒரு ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகிறீங்க, இல்லை அதுக்கான தகவலை வந்து நீங்கள் ஆம்புலன்ஸை கொடுக்குறீங்க, இல்லை போலீஸ் கொடுக்குறீங்கன்னா உங்களை வந்து எந்த விதமான ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்துக்கும் போலீஸ் வந்து தள்ளக்கூடாது. லைக் வந்து நீங்கள் நாளைக்கு வந்து விட்னஸ் சொல்லுங்கள், இப்படி நடந்ததுன்னு நீங்கள் சொல்லுங்கள், போங்க வாங்கன்ற மாதிரி உங்களை வந்து எந்த ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்னஸ்க்கும் தள்ளக்கூடாதுன்றதை வந்து தமிழ்நாட்டில் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க. வணக்கம் சார். இப்போது வழக்கமாக வந்து ஒரு டிராஃபிக் போலீஸ் நார்மலான ஒரு பர்சனை பைக் ஓட்டு வரும்போது பிடிச்சுன்னா அவங்க பைக் கீயை வந்து எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா? அப்படி எதுவும் அவங்களுக்கு ரைட்ஸ் எதுவும் கொடுக்கல. ஆக்சுவலாக வந்து பைக்கை வந்து ஃபஸ்ட்டு எஸ்ஐ ரேங்கிங்க்கு மேலே இருக்கிறவங்கள தான் வந்து நீங்கள் ஓரம் கட்டி ஃபஸ்ட்டு உங்களோட ரெக்கார்ட்ஸை கேட்கறதுக்கான பவர்ஸே வந்து அவங்களுக்கு இருக்குது. ஜென்ரலாக எஸ்ஐ ஓரமாக நிற்பாங்க, கான்ஸ்டபிள்ஸ் வந்து வண்டியை நிறுத்தி ஓரம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் எக்காரணத்தை கொண்டும் பைக்கில் இருந்து கீ எடுக்கிறதுக்கான பவர்ஸ் வந்து அவங்களுக்கு கிடையாது. ஆனால் நீங்கள் நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா பிடிச்சவொடனே ஃபஸ்ட்டு எதை பண்ணுறாங்களோ இல்லையோ பைக்கை வந்து நிறைய போலீஸ் ரிமூவ் பண்ணி அடிச்சுட்டு ஓரம் வாங்க, ஓரம் வந்து சேரை பார்த்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, ஆக்சுவலாக அது என்னென்னா இப்போது காமனாக பார்க்கும்போது ரெண்டு விஷயம் இருக்குது. ஏன் அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நம்ம பார்க்குறோம். இப்போ பொது வெளியில் வந்து இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரங்கட்டி நில்லுங்க அப்படின்னு சொல்லும்போது டிராஃபிக்ஸில் இவங்க உடனே மூவ் ஆகிறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ இப்போ பைக் கீ எடுத்துட்டா நீங்கள் மூவ் ஆக முடியாதுன்றது தான். அது அவங்களுக்குமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் நம்ம கிடையாது. இப்போ ஒரு போலீஸ் வந்து மடக்கிறாங்க டிராஃபிக்கில் அப்படின்னா நம்ம வந்து இன்னும் பெரிய கொலை குத்தமோ எதுவும் ஒன்றும் நம்ம பண்ணிடல. ஸோ ஒரு பெரிய அஃபென்ஸ் பண்ணாத போது நிறுத்தி அவங்களுக்கான ரெஸ்பெக்ட், அந்த யூனிஃபார்முக்கான ரெஸ்பெக்டும் நம்மளும் கொடுக்கணும். என்ன அதிகபட்சம் ஃபைன் போட போகிறாங்க, நம்ம இன்கேஸ் தப்பு பண்ணியிருந்தா அவங்க கையிலையும் ரிக்வஸ்ட் பண்ணலாம். இன்கேஸ் ஹெல்மெட் மாட்டல ஏதாவது ஒரு விஷயம்னா அவங்க ஏன் அதை எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டப்பிரகாரம் அது தப்பு. பட் ப்ராக்டிக்கலாக என்னென்னா நிறைய பேர் நிற்கிற மாதிரி ஓரம் நிறுத்திட்டு அப்படியே வண்டியை ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கு நிறைய காரணங்களும் இருக்குது. அப்படி போகும்போது எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கும் ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு பயத்தில் வந்து எதிர்க்க வேறு யாரையாவது போய் இடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால் ஒரு ப்ரிகாஷனரியாக வந்து அந்த பைக் கீஸ் எடுக்கிறாங்க. பட் டீசெண்டாக நீங்கள் ஓரம் கட்டிட்டிங்கன்னா மேக்ஸிமம் போலீஸ் வந்து அது பண்ணுறது கிடையாது. நிறைய டைம் நைட் டைமில் செக் பண்ணுற போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மொபைல்ஸை வாங்கி செக் பண்ணுவாங்க. அப்படி வந்து நம்ம மொபைலை வாங்கி அவங்களுக்கு செக் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது? ஆக்சுவலாக அவங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. மொபைல் வாங்கி செக் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் கிடையாது. அவங்க உங்கள் மொபைலை எப்போ அவங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்கேஸ் வந்து ஃபிசிக்கலாக வந்து லைசன்ஸ் வந்து காப்பி நீங்கள் வச்சிடல, மொபைலில் வந்து டிஜிலாக்கர் இல்லைன்னா வந்து பரிவானில் வந்து எம்பரிவான் அது மாதிரி ஆப்ஸில் வச்சுருக்கீங்கன்னா அந்த நீங்கள் அதை காட்டும் போது அவங்க வாங்கி பார்க்கறதுக்கான ரைட்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது. மற்றபடி வந்து லைக் லா அண்ட் ஆர்டர் போலீஸ் மாதிரி இது மாதிரியோ உங்களுக்கு தேவையில்லாமல் உங்களை வந்து உங்கள் மொபைல்ஸ், ஏன்னா அது உங்களோட ப்ரைவசின்றதுனால அதை வாங்குறதுக்கான ரைட்ஸ் அவங்களுக்கு கிடையாது. நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்னன்னா, லைசன்ஸ்ன்றது வந்து ஹார்ட் காப்பி தான் கன்ஃபார்ம் கையில் வச்சிருக்கணுமா, இல்லை டிஜிலாக்கர் இல்லை சாஃப்ட் காப்பி? இல்லை, இப்போ அதுக்கு தான் சொல்கிறேன்ல, இப்போ ரெண்டே ஆப் தான் வந்து லீகலி வேலிடுன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆப் தான். ஒன்று நீங்கள் டிஜிலாக்கரில் வச்சுருக்கலாம், இல்லைனா எம்பரிவான்ற ஆப்பில் வந்து வச்சுருக்கலாம். இது ரெண்டு ஆப்புமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் ரெகக்னைஸ்டு பண்ணதுனால தான். மற்றபடி நிறைய பேர் வந்து இமேஜஸில் வைக்கிறது, லைக் நம்ம கூகுள் ஃபோட்டோஸில் வைக்கிறது, லைக் வாட்ஸ்அப்பில் வைக்கிறது, இல்லை பிடிஎஃபாக வச்சுருக்கிறது, இது எல்லாமே வந்து லீகலி இன்வேலிட். ஒன்லி வந்து டிஜிட்டல் அப்படின்னு பார்க்கும்போது அது கூட எப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் கீழே தான் 2016 கீழே தான் வந்து இந்த 2 ஆப்பில் மட்டும் நீங்கள் ஃபிசிக்கலாக வந்து அதாவது டிஜிட்டலாக வச்சுக்கலான்ற ஒரு ரைட்டை வந்து சென்ட்ரல் மோட்டார் ஆக்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஹெல்மெட் வந்து கேரி பண்ணிட்டு போகிறாங்க, ஆனால் நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதை டேங்க் கவர் மேலேயோ இல்லை கையிலையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்கேஸ் போலீஸ் பிடிச்சி ஹெல்மெட் நம்ம கையில் வச்சுருக்கோம் ஆனால் போடல அப்படின்னா கன்ஃபார்ம் அப்போ ஃபைன் தான். ஹெல்மெட்ன்றது நீங்கள் வேர் பண்ணியிருக்கணும். நீங்கள் பைக்கில் மாட்டியிருந்தாலும் கையில் மாட்டியிருந்தால் எங்கே இருந்தாலும் அது வந்து ஹெல்மெட் நீங்கள் ப்ராப்பராக வேர் பண்ணலனாலும்
ப்ராப்பர் ஹெல்மெட் அது சர்டிஃபைடு ஹெல்மெட்டாக இருக்கணும். அதுக்கான சில நார்ம்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஹெல்மெட் வந்து இப்படி தான் இருக்கணும், சிங்கை கவர் பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரியான ஹெல்மெட்ஸை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். தலையில் மாட்டாத வரைக்கும் நம்ம கையில் வச்சுருந்தாலும் என்ன பண்ணியிருந்தாலும் வண்டியை வந்து ஓட்டிகிட்டு போனோம் அப்படின்னா அது ஃபைன் தான். சார் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்பர் பிளேட் வந்து நம்மளோட கட்சி கொடி கலர்லையோ இல்லை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ கஸ்டமைஸ் பண்ணி நிறைய பேர் விட்டாங்க. அது லீகலாக இல்லீகலா? அதுவும் இல்லீகல் தான். இப்போ நம்பர் பிளேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் சைஸில் இருக்கணும், ஸ்டாண்டர்ட் ஃபாண்ட்ஸில் தான் இருக்கணும். இது எல்லாத்துக்குமே வந்து ரூல்ஸ் வந்து சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கிள் ரூல்ஸில் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் சைஸு. இப்போ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து சமீபத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவங்களே வந்து எந்த கம்பெனியில் நீங்கள் எந்த ஷோரூமில் நீங்கள் வெஹிக்கிள் டெலிவரி எடுக்கிறீங்களோ அந்த ஷோரூமே வந்து உங்களுக்கு நம்பர் பிளேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துறதுக்கு காரணம், அவங்க என்னென்னா இப்போ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போகும்போதே அவங்க ஒரு ஃபிக்ஸ்டு வந்து ஒரு டெம்பரரி இதோட ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போவோம். ஆஃப்டர் தட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன பிறகு அவங்க நம்பர் பிளேட்டோட இப்போ சார்ஜ் பண்ணி தான் நிறைய பேர் நம்பர் பிளேட் மாட்டியே தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அது காரணம் இந்த ஒரு விஷயம் தான். அதுக்கு வந்து ஃபைனும் இருக்குது. 500லேருந்து 5000 வரைக்கும் அப்படி நம்பர் பிளேட்ஸை வந்து நம்ம மாற்றி போட்டோம்னா 500 to 1000 அது மாதிரியான ஃபைன்ஸை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான பவர்ஸ் வந்து போலீஸுக்கு இருக்குது. சார் இப்போ டிராஃபிக் போலீஸ் வந்து நம்மக்கிட்ட வேலிட் டாக்குமெண்ட்ஸ் இல்லைனா பைக்கை சீஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கும் இல்லை? இப்போ ஆக்சுவலாக வேலிட் டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா சீஸ் பண்ணுறதுக்குன்றதை விட அது என்ன மாதிரியான அவங்களுக்கு வந்து வித்தவுட் வாரண்ட் வந்து சீஸ் பண்ணுறதுக்கான பவர்ஸ் இருக்குது. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவில் இருக்கீங்க அப்படின்னா வண்டியை வந்து அவங்க சீஸ் பண்ணலாம். அது இல்லாமல் அடுத்தது வந்து ஆர்டிஓ வந்து அதேமாதிரி வந்து ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் அது திருட்டு வண்டியாக இருக்கலாம், இல்லை அந்த வண்டியில் வந்து நீங்கள் ஏதாவது வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸுக்கு வந்து லைக் போதைப்பொருள் கடத்தல் அந்த மாதிரியான விஷயத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம். இல்லைனா ப்ரீவியஸ் ஏதாவது ஒரு வழக்கில் வந்து அந்த வண்டி வந்து நம்பர் பிளேட் வந்து இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் பட் வேலிட் ரீசன்ஸை வந்து அவங்க சொல்லணும். ஏன் வந்து அந்த வண்டியை வந்து அவங்க கஸ்டடியில் டிடென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து அவங்க சொல்லணும். ஸோ அதுக்கான வேலிட் ரீசன் கொடுக்கணும், அவ்வளோ. சார் இப்போ ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸில் வந்து அதிகமாக மாட்டுறது அதுதான், இது அதிக ஃபைனும் அதெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் பிடிச்சேன்னா அவங்களுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஜெயிலில் போகிறதுக்கோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. ட்ரங்க் அண்ட் டிரைவ் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 185 ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் கீழே, சென்ட்ரல் ஆக்ட் கீழே வந்து அவங்களுக்கு டேரெக்டாக பவர்ஸ் இருக்குது. அவங்க வந்து பிஹைண்ட் த பார்ஸ் வந்து நம்மளை போடுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது அவங்க 10,000 வாங்குவாங்க. அண்ட் ரிப்பீட்டடாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சார் இப்போ செலான் வந்தோன்னா அது வந்து இவ்வளோ நாளுக்குள்ளே பே பண்ணணுன்றது டைம் எதாவது இருக்கா, இல்லை நம்ம எப்போ வேணுமோ அப்போ பே பண்ணி? இல்லை, அதுதான். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, முதல் வந்து நீங்கள் ஃபைன் வந்து அப்பயே கட்டுற மாதிரி இருக்கும், இல்லைனா வந்து கோர்ட்டுக்கு வந்து கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ செலான் ஜென்ரேட் பண்ண ஆரம்பித்த பிறகு என்னென்னா உங்களுக்கு 60 days வந்து டைம் லிமிட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு நீங்கள் ஏதோ ஒரு டிராஃபிக் வயலேஷனில் வந்து சிக்னல் ஜம்பிங் இல்லை ஏதோ ஒரு வயலேஷனில் நீங்கள் இது போலீஸில் மாட்டுறீங்க, அவங்க செலான் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா வித்தின் 60 daysக்குள்ளே நீங்கள் பேடிஎம்மில் இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து போய் பே பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் அந்த 60 daysல வந்து நீங்கள் பே பண்ணல அப்படின்ற பட்சத்தில் ஜென்ரலாக சில டைம் வந்து போலீஸ் வந்து ரிமைண்டர் கால்ஸ் மாதிரி உங்களுக்கு கஸ்டமர் அவங்க இதிலேருந்து கூப்பிட்றாங்க, இது மாதிரி உங்களுக்கு பெண்டிங் இருக்குது, பே பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு. அது தவறும் பட்சத்தில் வந்து இது என்னென்னா விர்ச்சுவல் கோர்ட்ஸுக்கு வந்து இது போயிடும். ஃபர்தர் வந்து ஓவர் பீரியட் வந்து கோர்ட்லேருந்து சம்மன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம கோர்ட்டில் போய்ட்டு சம்மன்ஸ் வந்து ஜட்ஜுக்கு முன்னாடி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி போய்ட்டு அந்த ஃபைனை பே பண்ணுற மாதிரி இருக்கும். சார் இப்போது சிக்னல் ஜம்ப் பண்ணால் நம்ம லைசன்ஸ் கேன்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா, இல்லை வேறு என்னென்ன விஷயத்துக்குலாம் லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணுவாங்க? இல்லை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிக்னல் வந்து ஃபஸ்ட் டைம் ஜம்ப் பண்ணுறீங்கன்னா 500 rupees வரைக்கும் 500 to 1000 rupees வந்து ஃபைன் போடுவாங்க. இது கண்டினியூஸ் அஃபண்டராக இருந்ததுன்னா எனி அஃபென்ஸ் வந்து கண்டினியூஸாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா லைசன்ஸை கேன்சல் பண்ணுறதுக்கோ இல்லை 3 months வரைக்கும் உங்களை இம்ப்ரெஷன்மெண்ட் பண்ணுறதுக்கோ ஃபஸ்ட் டைம் வந்து அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லைனா அது அப் டு 2 years வரைக்கும் உங்களுக்கு வந்து இதே நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் இதே இது பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து அதுக்கான எவிடன்ஸ் அவங்க கையில் இருந்தது அப்படின்னா பிஹைண்ட் த பார்ஸ் அவங்க போடுறதுக்கான எல்லா பவர்ஸுமே இருக்குது. சார் இப்போ போலீஸ் வந்து நம்மளை பிடிச்சனா ஒரு சிலர் வந்து ஃபோட்டோஸ் எடுப்பாங்க, நம்மளோட பெர்மிஷன் இல்லாமல் நம்மளை வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலாமா கூடாதா சார்? இல்லை, ஆக்சுவலாக அது வந்து எடுக்கக்கூடாது. இப்போ சில இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரங்க் அண்ட் டிரைவில் சம்டைம்ஸ் எடுப்பாங்க. அது வந்து மிஷினில் தான் இப்போ எடுக்கிறாங்க. அது ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு பர்சன் போய்ட்டு நாளைக்கு வேறு ஒரு பர்சன் கோர்ட்டில் ஆஜராவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து நாளைக்கு நம்மளே இல்லை, நாளைக்கு அது வந்து நம்மளோட எவிடன்ஸ் நம்ம இல்லைன்னா டிஃபென்ஸில் வந்து அது ஒரு பாயிண்ட்டாக எடுக்கலாம். நான் அந்த இடத்துல இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அது வந்து அன்னசரி அவங்க பர்சனல் மொபைல்ஸில் வந்து எடுக்கக்கூடாது. சில இடத்துல வந்து இப்போ அது மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பியூசி சர்டிஃபிகேட் இல்லாமல் பைக் ஓட்டினா நம்மளுக்கு என்ன ஆகும் சார்? ஆமாம், பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல்ன்றது தான். பியூசின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட் தான். அது கம்பல்சரி வந்து இருக்கணும். இல்லைனா 2000 வரைக்கும் உங்களுக்கு ஃபைன் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் வந்து பைக்ஸை விட வந்து கார்ஸுக்கு அது கம்பல்சரி அந்த ஃபைன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. பைக்ஸுக்கு வந்து ஜென்ரலாக வந்து நிறைய செக் பண்ணுறதில்ல. சம்டைம்ஸ் பண்ணாங்கன்னா 2000 வரைக்கும் ஃபைன் வந்து அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க.
இன்னொன்று வந்து 18 வயசு கீழே இருக்கவங்க வண்டி ஓட்டி ஏதாவது இன்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு வந்து பனிஷ்மெண்ட் இருக்கா? என்னென்ன பனிஷ்மெண்ட்ஸ்லாம் கொடுக்கும்? 18 வயசுக்கு மேலே வந்து இப்போ வண்டியை ஓட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 199A ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான எல்லா ரைட்டுமே இருக்குது. அந்த 2 விஷயமா இது எப்படி பார்க்குறாங்கன்னா, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து நடுவில் வந்து ஒரு ஆக்டை வந்து அமெண்ட் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, மைனர்ஸ் வண்டி ஓட்டினாங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து லயபிள் அப் டு 25,000 வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஃபைன் பே பண்ணுற மாதிரி வந்து ஒரு ரூலை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இது ஏன் அப்படின்னா, பேரண்ட்ஸும் வந்து அவேராக இருக்கணும், மைனர்ஸை மட்டும் நம்ம குறை சொல்லக்கூடாது. ஸோ இந்த பேரண்ட்ஸுக்கு லைபிலிட்டி வந்ததுன்னா அவங்க கொஞ்சம் வந்து மைனஸ் கையில் வண்டி கொடுக்குறதோ அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறதையோ வந்து அவங்க அவாய்ட் பண்ணுவாங்கன்றதுனால தான் அந்த லைபிலிட்டியை வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி 25,000 வரைக்கும் ஃபைன் அவங்க கையில் கலெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷனை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, மைனர்ஸ் வந்து அப்படி பிடிச்சி அவங்க லைசன்ஸு வந்து இல்லைன்ற பட்சத்தில் என்னென்னா, அண்டர் ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் கீழே அவங்கள வந்து ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அப்படி அவங்க மாட்டினாங்கன்னா ஜென்ரலாக உங்களுக்கு 18 வயசுக்கு மேலே லைசன்ஸ் எடுக்கலாம். இந்த மாதிரியான ஒரு ஜுவனல் ஜஸ்டிஸில் போய்ட்டு இவங்க இல்லை மைனர்ஸ் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஏதோ ஒன்று நடந்ததுன்னா அப் டு 25 இயர்ஸ் வரைக்கும் அவங்க லைசன்ஸ் வந்து வாங்க முடியாது, ஃபஸ்ட்டு அப்படின்னே பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துலையும் அவங்களுக்கு ஒரு லீகல் பேரியர் வந்து அங்கே ஒன்று இருக்குது. சார், இப்போ நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும்போது ஒரு சிலர் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கே தாக்கிப்படுவாங்க, நம்ம மேலே ஏதாவது கேஸ் வந்துடுமோ அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து ஆக்சிடென்ட் பார்க்குறவங்களோ ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கோ ஏதாவது மேலே கேஸ் போகிறதுக்கு ஏதாவது சான்ஸ் இல்லை? இப்போ அந்த லைபிலிட்டி கிடையாது. முதல்ல என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இது ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 இயர்ஸுக்கு பிஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து யாருமே வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கே வந்து யோசிப்பாங்க. ஏன் அப்படின்னா, அப்போ ஒரு ரூல் வந்து இருக்கும்போது யார் வந்து அதை ஹெல்ப் பண்ணுறாங்களோ போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐ விட்னஸ் இல்லைன்ற பட்சத்தில் அவங்கள ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் விட்னஸாக வந்து இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கான ப்ரொசீஜர்ஸை வந்து அவங்கள எல்லாத்துக்குமே வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட் வாங்குறது எல்லாமே வந்து அவங்க கையில் வாங்கும்போது அது வந்து அவங்களுக்கு ஒரு காம்ப்ளிகேஷன்ஸாக இருக்கும்போது தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஐ திங்க் அப்போ கலைஞர் பீரியட்னு நினைக்கிறேன், 2008 or 9 ஐ ஹோப் ஸோ, அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரூலே போட்டாங்க. எனி வந்து ஆக்சிடென்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறவங்கள வந்து போலீஸ், அதாவது லைக் இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, நீங்கள் உடனே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறீங்க, இல்லை அதுக்கான தகவலை வந்து நீங்கள் ஆம்புலன்ஸை கொடுக்குறீங்க, இல்லை போலீஸ் கொடுக்குறீங்கன்னா உங்களை வந்து எந்த விதமான ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்துக்கும் போலீஸ் வந்து தள்ளக்கூடாது. லைக் வந்து நீங்கள் நாளைக்கு வந்து விட்னஸ் சொல்லுங்கள், எப்படி நடந்ததுன்னு நீங்கள் சொல்லுங்கள், போங்க வாங்கன்ற மாதிரி உங்களை வந்து எந்த ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்னஸ்க்கும் தள்ளக்கூடாதுன்றதை வந்து தமிழ்நாட்டில் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் உடனே கூட்டின்னு போகணுன்றது கிடையாது. நியர்பை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து என்னென்னா கம்பல்சரி வந்து ஃபஸ்ட் எய்ட் வந்து அவங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன கூட ஷிஃப்ட் பண்ணலாம். ஸோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸும் என்னை சேர்த்துக்க முடியாது, நீங்கள் உடனே இங்கே போகணும் அங்கே போகணுன்னு சொல்கிறதே வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம் தான். எனி ஹாஸ்பிட்டல், நியர்பை ஹாஸ்பிட்டல் ஷுட் கிவ் ஃபஸ்ட் எய்டு அந்த மாதிரி ஆக்சிடென்ட் கேஸஸ்க்கு. அதுதான். ஓகே சார். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பைக்கில் அவங்களோட ப்ரொஃபஷனை வந்து ஃப்ரண்ட்டில் ரெட் கலர் ஸ்டிக்கரில் ஒட்டிப்பாங்க, லைக் ப்ரெஸ், மீடியா, போலீஸ், அட்வொகேட்ஸ்னு. அது வந்து நடுவில் என்ன பண்ணாங்கன்னா அதெல்லாம் ஒட்டக்கூடாதுன்னு ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த ரூல் வந்து என்ன சார்? இல்லை, அது இருக்குது. இப்போ எங்களுக்கே அட்வொகேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அட்வொகேட் லோகோஸ் ஒட்டுவாங்க. ஆக்சுவலாக அது வந்து லீகலி அது வேலிட் கிடையாது. எங்களுக்கு பார் கவுன்சிலில் வந்து ஸ்பெசிஃபிக்காக எங்களோட ஐடி கார்டை கொடுத்து எங்களோட ஆர்சி புக்கை சப்மிட் பண்ணி 150 ருபீஸ் பே பண்ணி ஸ்டிக்கர் வாங்கி பார் கவுன்சில் வந்து அலோவ் பண்ண அந்த ஸ்டிக்கரை தான் வந்து நம்ம பைக்கில் வந்து ஒட்டணும். ஈவன் தான் அட்வொகேட்ஸ் இருந்தாலும் நார்மல் அட்வொகேட் லோகோ ஸ்டிக்கர்ஸை ஒட்டினா அதை பிடிக்கிறதுக்கான எல்லா பவர்ஸும் வந்து போலீஸ்க்கு இருக்குது. பியாண்ட் தட் வந்து நாங்கள் வந்து அஃபிஷியலாக ஒட்டினோன்னா இந்த பார் கவுன்சில் எங்களுக்கு ரெகக்னைஸ் பண்ண அட்வொகேட் லோகோஸை வந்து ஒட்டலாம். மற்றபடி மீதி யார் ஒட்டுறதுமே வந்து அது ஒரு அஃபென்ஸ் தான். நம்பர் பிளேட்ஸ்லேயோ இல்லை வண்டி ஃப்ரண்ட்லேயோ வந்து ஒட்டக்கூடாது. அதர் டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கவங்க, போலீஸ், சிபியில் ஒர்க் பண்ணுறவங்க, ஆர்மியில் இருக்கவங்க, ஆக்சுவலாக அது ஒட்டக்கூடாது, யாருமே ஒட்டக்கூடாது. இப்போ அட்வொகேட்ஸுக்கு மட்டுமே என்னென்னா அது பார் கவுன்சிலில் வந்து அவங்க கொடுக்குற அந்த ஸ்டிக்கர்ஸ் மட்டும் தான் ஒட்டணுமே தவிர அவங்களுக்கே வந்து நார்மல் அந்த அட்வொகேட் லோகோ இருக்க ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டக்கூடாது. சார், இன்னொரு விஷயம் என்னென்னா மாடிஃபிகேஷன்றது வந்து நம்ம தமிழ்நாட்டில் லீகலாக இல்லீகலா சார்? மாடிஃபிகேஷன் இல்லீகல் தான். அதுக்கான ஃபைன் இருக்குது. நீங்கள் எவ்வளோ வண்டியை வந்து ஆல்டர் பண்ணுறீங்க, ஒரிஜினாலிட்டியிலேருந்து ஒரு சின்ன ஸ்பேர் பார்ட்ஸை மாற்றினீங்கன்னா கூட அது வந்து ஆல்ட்ரேஷனில் வந்துடும். அதுக்கான ஃபைன்ஸ் வந்து மினிமம் 500லேருந்து 5000 வரைக்கும் எந்த ஸ்பேரை மாற்றுறீங்க, என்ன மாதிரியான விஷயத்தை மாற்றுறீங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரியான ஃபைன்ஸை வந்து டிராஃபிக் போலீஸ் போடுறதுக்கான எல்லா பவர்ஸுமே அவங்களுக்கு இருக்குது. ஒரிஜினாலிட்டின்றது கம்பெனி பிராண்டில் என்ன வருதோ அதில் எந்த ஒரு விஷயத்தை மாற்றினாலும் அது வந்து ஆல்ட்ரேஷனுக்கான பர்வியூ கீழே தான் அதை எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அதுக்கேற்ற ஃபைன்ஸை வந்து போடுறதுக்கான எல்லா பவர்ஸும் போலீஸுக்கு இருக்குது. சார், இன்றைக்கி என்னென்னா நிறைய பேர் வந்து பைக்கில் மிரர்ஸ்ன்றதை யூஸ் பண்ணுறதில்ல, அதை கழட்டி வச்சுட்டு போகிறாங்க. அந்த மிரர்ஸ் இல்லைனாலும் அதுக்கு ஃபைன் போடுறதுக்கு சான்சஸ்? கண்டிப்பாக. மிரர்ஸ்ன்றது ரொம்ப மிக முக்கியமான விஷயங்கள். அது காரணம் என்னென்னா நம்ம ஃபாஸ்ட்டாக போகும்போது ஓவர்டேக் பண்ணுறோம்,
இல்லை யூ டர்ன் பண்ணுறோம் போகிறோம் வரோன்னும் போது பின்னாடி வர வண்டி என்னன்றது நம்மளுக்கான ஒரு ப்ரிகாஷன் தான். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரைட் டர்ன் எடுக்கிறதோ லெஃப்ட் டர்ன் எடுக்கிறதோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு மிரர்ஸ் இல்லாமல் வந்து போகவே கூடாது. அது வந்து ஒரு மேண்டேட்டரி. அதே மாதிரி அந்த மிரர்ஸும் வந்து நம்ம இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் திருப்பி வச்சுக்கிறது, வேறு டிசைன்ஸுக்கான விஷயத்த வந்து பண்ணக்கூடாது. கம்பெனியில் என்ன பிராண்ட் என்ன வருதோ அதை வந்து கம்பல்சரி அதை மெயின்டைன் பண்ணணும். இல்லைனாலும் அது அஃபென்ஸ் தான் அது. நார்மலாக வந்து டிராஃபிக் போலீஸ் வந்து ஒரு வண்டியை நிறுத்தினாலே எல்லாரும் பேனிக் ஆகிடுறாங்க. ஸோ டிராஃபிக் போலீஸ் நம்ம ஒரு பைக் நிறுத்தினா நம்ம காமனாக என்ன பண்ணணும் ஒரு காமன் மேனாக? இல்லை அதுதான் டிராஃபிக் போலீஸ் ஃபஸ்ட்டு நம்ம தப்பு பண்ணாத வரைக்கும் ஒரு போலீஸ் நிறுத்துறாங்கன்னா நம்ம ஏன் பயப்படணும்? நிறுத்திட்டு என்ன சார் ஏது சார்னு கேட்க போகிறோம். அவங்க லைசன்ஸ் கேட்க போகிறாங்க, இல்லை இன்சூரன்ஸ் வந்து கேட்க போகிறாங்க, ஆர்சி புக் கேட்பாங்க. இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் நம்ம ஏன் அவங்கள பார்த்து பயப்படணும்? ஏன் அவங்க அந்த ரொட்டீன் செக்கப்ஸ் இருக்குன்னாலும் அவங்களுக்கான சில இன்ஃபர்மேஷன் வந்து லீடு வந்திருக்கும். என்னென்னா வந்து இந்த வழியில் வந்து பைக்கில் வந்து சில ஸ்மக்லிங்ஸ் நடக்குது, இல்லைனா வந்து சிலர் வந்து வயலேஷனாக ரேஷாக வந்து ஓட்டிகிட்டு வராங்க, இந்த வண்டி நம்பர்ன்ட்டு இதுக்கு முன்னாடி யாராவது கூட ஒரு தகவல் கொடுக்கலாம், அவங்களுக்கு வாக்கி டாக்கியில் கூட தகவல் வரலாம். அதனால் போலீஸ் வந்து அது அவங்களோட ரொட்டீன் செக்கு, இல்லை திருட்டு வண்டியாக கூட இருக்கலாம். இப்போ யாரோ ஒருத்தர் எங்கேயோ வண்டி திருடி கூட உங்களுக்கு விற்றுருக்கலாம். ஸோ அது வந்து நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க செக் பண்ணும்போது நம்ம தப்பு பண்ணலன்னும் போது அது லா அண்ட் ஆர்டர் போலீஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், தப்பு பண்ணலன்னும் போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. அப்படி செக் பண்ணும்போது நம்ம வந்து நம்ம அட்வொகேட் கிட்ட கான்டாக்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குல்ல சார்? இருக்குது. அதான் இல்லீகலாக இப்போ அவங்க வந்து உங்களுக்கு அன்லாஃபுல்லாக உங்களை டீடைன் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வண்டியை நிறுத்த சொல்கிறாங்க, நிறுத்திட்டு நீங்கள் எல்லா பேப்பர்ஸும் கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் காட்டுறீங்க. இதெல்லாம் மீறி வந்து இல்லை நீங்கள் உங்களை வந்து உங்கள் மேலே வந்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம், நீங்கள் ஸ்டேஷன் போவான்னு உங்களை ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி ஏதாவது அன்வான்டாக பண்ணாங்கன்னா நீங்கள் தாராளமாக கூப்பிடலாம். ஓகே சார். ஒரு சில போலீஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லைக் எடுத்தவனே வாடா போடான்றது, கொஞ்சம் மரியாதை இல்லாமல் பேசுறது, அப்படின்ற மாதிரி போலீஸ் ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணாங்கன்னா அவங்க மேலே நம்ம கேஸ் ஃபைல் பண்ணலாம். தாராளமாக அதை நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். ரெண்டே விஷயம் தான். அவங்க எனி பப்ளிக் சர்வெண்ட் வந்து அவங்க ஒரு பிரைப் வாங்குறாங்க, இல்லை இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ தாராளமாக ரெக்கார்ட் பண்ணலாம். அது என்னென்னா வந்து அவங்க மூஞ்சி கிட்ட போய் எடுக்கிறது, அவங்கள வந்து ஒரு மாதிரி வந்து பிஹேவ் பண்ணக்கூடாது. நீங்கள் லாங்லேருந்து சொல்லிகிட்டே எடுக்கலாம். நீங்கள் எது வந்தாலும் இப்போ சொல்லுங்கள் சார், நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு ஒரு எவிடன்ஸ் தேவைன்னு சொல்லிகிட்டே கூட நம்ம எடுக்கலாம். அதை தவிர வந்து அவங்க இப்போ ஜென்ரலாக இன்னொருத்தர் என்கொயரி பண்ணுறாருன்னு நம்ம கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, அவங்கள வந்து இப்போ ஒருத்தர் என்கொயரி பண்ணும்போது அந்த என்கொயரி பண்ண விடாமல் தடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்கன்னா அது வந்து சார்ஜபிள். அந்த அஃபென்ஸ் வந்து நம்ம மேலே வந்து அவங்க பப்ளிக் சர்வெண்ட்டை வந்து அவங்களோட பணியை வந்து செய்ய விடாமல் தடுத்ததன் பேரில் வந்து நம்ம மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். நிறைய டிராஃபிக் போலீஸ் சொல்கிற விஷயம் என்னென்னா, எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு இத்தனை கேஸ் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. அவங்களுக்கு வந்து கேஸ் போடணும் ஒரு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி இல்லை அது அப்படி கிடையாது. அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே வந்து ஒரு மாதத்துக்கு இவ்வளோ கேஸுன்றது ஏன் அதை வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஜிக்கலான ஒரு விஷயம். கரெக்டான இன்ஸ்பெக்ஷன்ஸ் நடக்குதா, கரெக்டாக வந்து இவங்க வந்து ப்ராப்பராக வெஹிக்கிள் செக்கப்ஸுக்கு போகிறாங்களா போலீஸு, எல்லா இடத்துலையும் நடக்குதா. ஏன்னா அவங்க ப்ராப்பர் செக்கப்ஸில் வந்து இது ரொட்டீனாக இதை பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் வந்து தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ட்ரங்க் அண்ட் டிரைவ் ஆக்சிடென்ட்ஸு, ரேஷ் டிரைவிங்ஸ் இதெல்லாம் நடக்காது. ஸோ அவங்க இப்போ கண்டினியூஸாக போகிறாங்கன்னா ஒரு 100 பேர் பைக்கில் போகிறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒருத்தராவது ஹெல்மெட் இல்லாமல் போவாங்க, ஒருத்தராவது வந்து ஆர்சி புக் இல்லாமல் போவாங்க, இல்லை நம்பர் பிளேட் இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன்ஸில் போவாங்க. ஸோ அப்போ அவங்க இதை வந்து 2 வகையாக பார்க்கலாம். நீங்கள் ரெவென்யூன்றதை தாண்டி இட்ஸ் தேர் டியூட்டி. ரோடில் வந்து சேஃப்டி போகிற பேசஞ்சர்ஸ் வந்து ஒரு சேஃப்டியை வந்து என்ஷூர் பண்ணுறதுக்கு தான் இந்த லாஸ் எல்லாமே. அந்த லாஸை என்ஃபோர்ஸ் பண்ணுற போலீஸ் வந்து கரெக்டாக வந்து ரவுண்ட்ஸில் இருக்காங்களா, அவங்க வெஹிக்கிள் செக்கப்ஸ் வந்து கண்டினியூஸாக பண்ணுறாங்களா. ஸோ அப்படி பண்ணும்போது கம்பல்சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு இவ்வளோன்னு வரும். இது சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரொட்டீன் இதை முடிக்காமல் இந்த மந்த் எண்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சம்டைம்ஸ் இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணோம். ஏன்னா அவங்களுமே வந்து அவங்க ஹையர் அத்தாரிட்டிக்கு வந்து ரெஸ்பான்சிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 100 கேஸ் 200 கேஸ் அப்படின்னா அது ஆப்வியஸாக அது வந்துடும். இவங்க வந்து அது வீக்லி எவ்ரி வீக்கில் எவ்ரி 2 days ஆர் எவ்ரி டே வந்து அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அதை பிடிக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி டைமில் வந்து வீக்கெண்ட்ஸில் வந்து என்னென்னா அவங்களுமே ரெஸ்பான்சிபிள். அப்போ ஏன்னா அவங்களோட ஹையர் அத்தாரிட்டி கேட்பாங்க, ஏன் யாருமே அப்போ எல்லாருமே திருந்திட்டாங்களா, எல்லாருமே வந்து யாருமே தப்பு பண்ணுறதில்ல, எல்லாமே ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுறாங்களா, இல்லை நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறீங்களா இல்லையான்ற மாதிரி அவங்களுக்கான ஒரு கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தானே தவிர மற்றபடி வந்து இந்த லீகலி அவங்க வந்து கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து அதெல்லாம் சும்மா ஃபஸ்ட்டு இதுதான் மெயின். அதுக்கான ப்ரியாரிட்டி அது காரணம் இதுதான். ஸோ அவங்களுக்கு வந்து இவ்வளோ கேசஸ்ன்னு ஒரு இது இருக்கும். அது ஏன் அப்படின்னா அது அவங்கள டார்கெட் பண்ணுறதுக்கோ இல்லை பப்ளிக்கை வந்து பேனிக் பண்ணுறதுக்கோ கிடையாது. அவங்க வந்து அவங்களோட டியூட்டியை வந்து ரெகுலராக பண்ணணும், ரெகுலராக வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸில் அவங்க வந்து ப்ராப்பர் இதில் இன்ஸ்பெக்ஷன்ஸில் இருக்கணும், ரோட் சேஃப்டிஸை என்ஷூர் பண்ணணும். ஸோ இந்த டியூட்டியை அவங்க பண்ணாங்கன்னா இந்த கேஸ் ஹிஸ்ட்ரிஸ்லேயே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே இவங்க ரெகுலராக வந்து இந்த ஸ்டேஷன்லேருந்து இந்த டிராஃபிக் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது.
அதை வயலேட் பண்ணும்போது இது லாஸ்ட் டைம் சம்டைம்ஸ் மந்த் எண்டு இந்த இயர் எண்டுன்ற ஒரு டைமில் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதுதான் ஒரு விஷயமா இருக்கும். இப்போ வந்து ஒரு பைக் வந்து நம்ம செல் பண்ணுறோம் அப்படின்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் செல் பண்ணுறதுனால என்ன மாதிரி லீகல் கான்சிக்வன்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம்? இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நல்ல கொஸ்டின். இப்போ ஃபஸ்ட்டு எப்படின்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண மாட்டாங்க. எப்படி ரூல்ஸ் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் ரூல்ஸ் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5-10 இயர்ஸ் பிஃபோர்லாம் பார்த்தோம்னா, வண்டி இப்போ நான் விற்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் அந்த வண்டியை வந்து வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் ரீரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் செகண்ட் டைம் ரீஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சுனாவே நாளைக்கு நீங்கள் விற்கும்போது அது தேர்ட் ஓனர் கணக்காயிடும், வண்டியோட வேல்யூ வந்து குறைஞ்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 1 lakh வாங்குறீங்க, நீங்கள் ரீஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னாவே நீங்கள் செகண்ட் ஓனர் ஆகிடுறீங்க. அப்போ அந்த வண்டியோட வேல்யூ 1 lakh-லேருந்து 80,000 வந்துடுது. இந்த ஒரு விஷயத்த வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கோசம் தான் வந்து ரீரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் உங்கள் கையில் வந்து இப்போ நான் வண்டி உங்களுக்கு விற்கிறேன்னா ஆர்டிஓ ஃபார்ம்லலாம் வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் சைன்லாம் வாங்கிடுவாங்க. அதை பண்ண மாட்டாங்க. அவங்க விற்கும்போது இந்த ஃபார்ம்ஸ் அப்படியே வந்து யார் வாங்குறாங்களோ அவங்க கையில் கொடுத்துருவாங்க. பட் அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா, இப்போ அது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸாக எடுத்துகிட்டு வந்தாங்க. அது பட் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறாங்கன்றது வேறு. பட் ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நான் வண்டி உங்களுக்கு விற்கிறேன் அப்படின்னும்போது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா, நான் உங்களுக்கு வண்டி விற்கிறது மட்டும் இல்லை, வண்டி விற்றா உங்களோட ஆதார் கார்டு உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நான் வாங்கி வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரீஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற வரைக்கும் அதை வந்து நான் உங்களை ஃபாலோ பண்ணி உங்கள் பேரில் ரீரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதனோட காப்பி ஆர்சி புக் உங்கள் பேரில் மாறின ஆர்சி புக்கோட காப்பியை நான் வாங்கி வச்சுருக்கணும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு அதுவே வயலேஷன். நீங்கள் லீகலாகவே விற்கிறீங்க, நீங்களும் எந்த ஒரு தப்பும் பண்ணலன்னே வச்சுப்போம். நீங்கள் தப்பு பண்ணான்றதில்ல, நீங்கள் தப்பே பண்ணலன்னா கூட என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, ஒரு வண்டியை நான் விற்கிறேன்னும் போது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ அந்த ரூலை வந்து மேண்டட்டரியாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நான் உங்களுக்கு விற்கிறேன்னும் போது ஃபஸ்ட்டு உங்களோட ஆதார் கார்டை ஒரு ஜெராக்ஸ் நான் வாங்கி வைக்கணும். நான் கொடுத்த பிறகு நேம் ட்ரான்ஸ்ஃபர் இந்த ஃபார்ம்லாம் பண்ண பிறகு அதை நீங்கள் ரீஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்களான்னு வந்து உங்களை ஃபாலோ பண்ணி நீங்கள் ரீஜிஸ்ட்ரேஷன் பண்ண வச்சு அதனுடைய காப்பியும் வந்து நான் வாங்கி வந்து என்னோடய பேக்கப்புக்கு நான் வச்சுக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, என்ன ஆனாலும் ஆஸ் பர்லாம் வந்து நான் தான் ரெஸ்பான்சிபிள்ன்ற மாதிரி ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் இதை எடுத்துகிட்டு போயிட்டு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கும் சிலர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்பவும் வந்து நான் தான் லைபிலிட்டி ஆகிறேன். இந்த மாதிரியான லைபிலிட்டிலேருந்து நான் வந்து ஃபஸ்ட்டு தப்பிக்கணும்னா என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் வந்து லீகல் டியூட்டியை வந்து நான் ஃபாலோ பண்ணேன், இல்லைனா லீகல் லைபிலிட்டிக்கு வந்து நான் வந்து ஆகிற மாதிரியான விஷயம் இருக்கும். இது கம்பல்சரி நம்ம வந்து அது நம்மளோட டியூட்டி தான், கம்பல்சரி நம்ம பண்ணணும். அதில் வந்து வேறு வழியே கிடையாது. நன்றி. என்று